அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீத்தா பிளான்ல ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. வெயிலில் இந்த பிளான்ட்ல எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பச்சை பசையிலே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குங்க. பார்க்கும்போதே ரொம்ப வெயில் ஹெவியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கு நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணுற டைம் நான் இந்த தடவை லேட்டாக போட்டதால் இப்போ தாங்க ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இது கொத்தவரங்க கொஞ்சம் முத்தி போயிருக்கு. நான் இன்னும் அறுவடை பண்ணலைங்க, பண்ணணும். இது பாருங்க, இதுவும் ஒரு வெள்ளரி தாங்க. வெள்ளரியில் வந்து ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அறுவடை பண்ணுற டைமில் இன்னும் பண்ணலை, ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக போட்டதால் இப்போ தாங்க ஃப்ளவர்ஸ் வர்றாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய் செடியில் கொஞ்சம் மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேனுங்க. முத்தின மிளகாயெல்லாம் பழுத்து நம்மளுக்கு வந்து காஞ்ச மிளகாய்க்கு ரெடி பண்ணுறதுக்கோசம் நான் அப்படியே விட்டுட்டேங்க. கொஞ்சம் காய ஆரம்பிக்கும் போது நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டு வெயிலில் போட்டோன்னா 2 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து காஞ்ச மிளகாய் ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ரெடி பண்ணிவிடுவேன் மாடி தோட்டத்துலேருந்தே. உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சேன்.